பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நோ யுவர் பைபிள் என்கிற அந்த சீரீஸ்ல விசுவாசிகளுடைய அதிகாரம், இந்த அத்தாரிட்டி ஆஃப் எ பிலீவர் என்பதை குறித்து சில காரியங்களை நான் 1 or 2 எபிசோட்ஸ் நம்ம என்ன செய்வோம், நம்ம கவனிக்க போகிறோம். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given us the authority. ஆனா நிறைய நேரங்களில் நாம் அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறது இல்லை, பயன்படுத்துகிறது இல்லை, அல்லது பயன்படுத்த முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. There is a huge difference between power and authority. வல்லமை என்பது ஒரு ஏதோ ஒன்றை கட்டுப்படுத்துகிற சக்தி அல்லது செல்வாக்கு செலுத்துகிற சக்தி என்று சொல்லலாம். The ability or potential of an individual to influence others or control. ஆனால் அதிகாரம் என்பது it's a legal and formal right to give orders and commands. இதுதான் பேசிக் டெஃபினிஷன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அனுபவம் என்பது அறிவு, வயது, பல ஆண்டுகள் ஒரு தொழிலை செய்தது, இவைகளினால் வருகிற ஒன்றுதான் இந்த வல்லமை அல்லது பயிற்சி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பல ஆண்டுகள் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு வல்லமை என்ன செய்கிறது, வருகிறது. ஆனால் இந்த அதிகாரம் என்பது இட்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் அண்ட் ஆபீஸ். ஒரு ஒரு நிலையின் அடிப்படையில் அல்லது ஒரு தன்மையின் அடிப்படையில் வருகிற ஒன்றுதான் நாம் அதிகாரம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நாம் சொல்லுகிறோம். நீ நன்றாக கவனிக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு வல்லமையை மாத்திரமல்ல அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கிறிஸ்தவத்தில் வளர்ந்து ஊறி போன, ஊழியம் செய்து அல்லது தலைவர்களாக இருந்து ஊறி போன ஒருவர்களுக்கு வல்லமை இருக்கலாம். ஏன்னா அவருடைய வார்த்தையில் வல்லமை, செயல்களில் வல்லமை, சிந்தனையில் வல்லமை காணப்படலாம். ஆனால் அதிகாரம் என்பது புதிதாக வந்த ஒருவருக்கும் அது உண்டு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அதிகாரம் நமக்கு அளிக்கப்படுகிறது. பை பொசிஷன் the authority is given to a believer. இதுல பழைய விசுவாசி, புதிய விசுவாசி, விசுவாசிகள், ஊழியர்கள் என்ற எந்த விதமான வேறுபாடுகளும் என்ன செய்யாது, அதுல கிடையாது. சோ நாம் அதை முதலாவதாக உணர வேண்டும். ஆண்டவர் அவருடைய தன்மையின்படி, அந்த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சர். இரண்டாவது, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பின்படி, அந்த பேசிஸ் ஆஃப் தி பொசிஷன் that God has given. I have authority. எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நம்ம ஆழமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்தது. ஆனாலும் சில காரியங்களை நான் சுருக்கமாக வலியுறுத்த விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதென்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிக்கு இருக்கிற அதிகாரங்கள் முதலாவது சொல்லப்பட்ட ஒன்று என்னவென்று சொன்னால், சர்ப்பங்கள், பிசாசுகளை துரத்துதல். They will cast out demons in my name. அதுதான் அது வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். பிசாசு வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒருவன். You cannot avoid devil in Christianity. வெளிச்சத்தின் ராஜ்யம் என்று எப்பொழுது ஒன்று உருவாக்கப்பட்டதோ அப்பொழுதே இருளின் ராஜ்யம் என்று ஒன்று பிசாசு என்ன செய்து விட்டான், உருவாக்கி விட்டான். பிசாசு எப்படி வந்தான், தோற்றத்தை குறித்து, அந்த ஆரம்பத்தை, ஆரிஜின் ஆஃப் டெவில், அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. நான் நம்முடைய அதிகாரத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அவன் எப்படி விழுந்தான், ஏன் விழுந்தான், இவைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும். இந்த விழுந்து போன தூதனாகிய சத்ரு பிசாசனுடைய ஒரே நோக்கம் ஆண்டவரையும் அவர் சார்ந்தவர்களையும் அவர் அமைப்புகளையும் எதிர்ப்பது. The main purpose of the devil is to oppose the kingdom of light and the institutions that God has created and his children. இதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கமா இருக்குது. அதனாலதான் கிறிஸ்தவர்களை அவன் குறிவைக்கிறான், திருச்சபையை அவன் குறிவைக்கிறான்.
கிறிஸ்தவ நிறுவனங்களை, மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களை அவன் குறிவைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தம் ஆவிக்குரிய உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. There is a war between spirit and flesh, war between darkness and light in an unseen realm. இது ஒரு பேசிக். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நம்ம விளங்கணும். நம்ம கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பிசிக்கலா நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க திங்க் பண்ணும் பொழுது இந்த கண்களுக்கு தெரியாத அந்த உலகத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம் நம்ம சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படி சொல்றோம். நீங்க பாருங்க, சில டிசீஸ் இருக்கும், அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் கம்ப்ளீட்டா டயக்னோஸ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல வெல் எஃபிஷியன்ட் டாக்டர் ஒருத்தர் டயக்னோஸ் பண்றாரு. ஆனா இந்த இதுக்கான ரூட் எங்கன்னு லொகேட் பண்ண முடியல. சில நிறைய டிசீஸ் அப்படி இருக்கு. நம்ம பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு, லேப் பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு, எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா எங்க ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல. சோ இது மாதிரி இல்லை. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எல்லா வியாதிகளும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வியாதி என்பது பிசாசு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களில் ஒன்று. அதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். திடீர்னு காரணம் இல்லாம சண்டை வருது. என்ன மேரிட்டல் இஷ்யூஸ்ல ஒரு காரணமே இல்லை, ஒரு சின்ன விஷயம் திடீர்னு பெருசாகி அது ஆகுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆன்மா அல்லது ஆத்மா, நம்முடைய சிந்தை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரம், நம்ம சார்ந்திருக்கிற திருச்சபை, நம்முடைய பிரயாணம், எல்லாவற்றையும் பிசாசு என்ன செய்கிறான்? அவன் தாக்குவதற்கு அவன் எப்பொழுதுமே முயற்சி எடுக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? பைபிள் அழகா சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ரெசிஸ்ட் தி டெவில் என்று ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்க கிளைம் பண்ணணும். 16ஆம் அதிகாரத்து கடைசி வசனங்களை, விசுவாசிகளால் நடக்கும் அதிகாரங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். they will cast out demons என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் இப்படி அழகாக சொல்லியிருக்கிறார், we receive the authority when we are born again. இந்த அதிகாரம் எப்படி ஒரு கிறிஸ்தவருக்கு வருகிறது? பல ஆண்டுகள் திருச்சபைக்கு போய் ஊழியம் செய்து பைபிள் பலமுறை வாசித்து அப்படிதான் அதிகாரம் வருமா? இல்லை. என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நிமிஷத்தில் அந்த அதிகாரம் வருகிறது. அதுதான் நம்ம பை பொசிஷன் சொல்றோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்துல நாம் அவருடைய பிள்ளையாக தத்தெடுக்கப்படுகிறோம். we are adopted as his children. அப்புறம் அடாப்ஷன் என்னைக்கு லீகல் ஆகுதோ அன்னைக்கு என்ன நடக்கும்? அந்த உரிமை வருகிறது. எல்லா விதமான உரிமை என்ன செய்கிறது? வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பது மாத்திரமல்ல, இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிசாசு என்னெல்லாம் பண்றான்? நிறைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிசாசு என்னெல்லாம் பண்ணுகிறான் என்பதை நிறைய காரணம் வாசிக்கிறோம். முதல்ல பாருங்க, இந்த சரீர சம்பந்தப்பட்ட சில காரியங்களை அவன் செய்வான். பிசிக்கல் அட்டாக், பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், பிசிக்கல் அட்டாக்கா இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், சில விதமான தாக்குதல் என்ன செய்யலாம்? காணப்படும். ஒன்று. ரெண்டாவது எமோஷனல் அட்டாக், உணர்வு பூர்வமான தாக்குதல் உண்டு. காரணமே இல்லாம சோர்வு நமக்கு வரும், ஒரு டிப்ரெஷன்ஸ் வரும், காரணமே இல்லாம ஒரு விரக்தி நமக்குள்ள என்ன செய்ய வரும். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல என்று பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்கிறார். எலியா சொல்லியிருக்கிறார், நான் சாக வேண்டும் என்று யோனா என்ன செய்கிறார் சொல்ற. இவங்கெல்லாம் கிரேட் ப்ராஃபிட்ஸ், தேசங்கள நேஷனல் லெவல் ப்ராஃபிட்ஸ் இவங்கெல்லாம். பட் ஆனா அவங்களுக்குள்ள அந்த சோர்வு வருது. இதெல்லாம் எமோஷனல் அட்டாக். எமோஷனல் உணர்வுகளை பிசாசு என்ன செய்யறான்? அவன் நிறைய நேரத்துல தாக்குகிறதை பார்க்கணும். உணர்வு என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரதானமான அங்கம் என்ன செய்கிறது? வைக்கிறது. நீங்க உங்க உணர்வு சரியில்லைன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் அது பாதிக்கும். அதான் டாக்டர் மேக்ஸ்வெல் லீடர்ஷிப்ல அழகா பிரின்சிபல் சொல்லுவாரு, யூ நெவர் லெட் எனிபடி டு டிசைட் யுவர் எமோஷன்ஸ். உன்னுடைய உணர்வுகளை யாரோ ஒருவர் தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள் என்று அவர் என்ன செய்வாரு? அவர் சொல்றது நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, வீட்டுல ஒண்ணு நடந்துச்சு, வெளியே ஆபீஸ்ல நடந்து, அவள் ஒர்க் பிளேஸ்ல நடந்துச்சு, சர்ச்ல நடந்துச்சு, அதனால நான் சோர்வா இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது பிசாசனுடைய தாக்கங்களில் ஒன்று. அப்ப பிசிக்கல் அட்டாக் வருது, எமோஷனல் அட்டாக் வருது, மென்டல் அட்டாக்,
மன ரீதியான தாக்குதல். உணர்வு வேற, மனசு வேற, எமோஷனல் அவென்யூ வேற, மென்டல் அவென்யூ வேற. பாருங்க, அப்ப இந்த சிந்தைய பிசாசு தாக்குவான். என்ன, சிந்தைய பிசாசு தாக்கும் போது என்ன நடக்கும்? சிந்தை தாறுமாறா போகும். சாறுமாற சிந்தை போகும். சிந்தை வந்து தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கும். சிந்தை வந்து நெகட்டிவா போகும். சிந்தை வந்து சிந்தையில ஒரு பயம் வரும். அப்ப சிந்தையில வந்து முடியாதுன்னு வரும். நீங்க பாருங்க, எப்பெல்லாம் உங்க மைண்ட் வந்து முடியாதுன்னு டிசைட் பண்றதோ அப்போ உங்க சரீரம் ஒத்துழைக்காது. ஏன்னா அதான் ஃபேக்ட். மைண்ட் கண்ட்ரோல்ஸ் அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க முடியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஃபீவரிஷா இருக்கு, எனக்கு பாடி பெயினா இருக்கு, எனக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா உங்களால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியும். இது ஒரு அட்டாக். இந்த அட்டாக்ஸ் எப்பெல்லாம் வரும்? நீங்க பைபிள் வாசிக்க நினைக்கும் போது வரும், என்ன சர்ச்சுக்கு போகும்போது வரும், ஸ்பெஷல் மீட்டிங் போகணும் வரும், மற்ற நாள்லாம் வர தலைவலி அன்னைக்கு ஸ்பெஷலா என்ன செய்ய வரும்? மென்டல் அட்டாக். ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு ஒண்ணு இருக்கு, ஆவிக்குரிய தாக்குதல். சில பேர், நிறைய பேர் ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறத நான் பாக்குறேன். பாஸ்டர் பைபிள் வாசிக்க முடியல, திறக்கிறேன் ஆனா பைபிள் வாசிக்க முடியல, பைபிள் ஓப்பனா இருக்கு ஆனா மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல, என்னால ரீட் பண்ண முடியல, ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. பிரேயர் பண்ற உட்கார்ந்து இருக்க சேர்ல உட்கார்ந்து முழங்கால் போட்டிருக்கேன், ஆனா எனக்கு உட்கார்ந்து மைண்ட் எல்லாம் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஜெபம் பண்ண முடியல. ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு பயங்கரமா என்ன செய்யுது, பசிக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல. These are all common problem in most of the Christians' lives. The reason என்ன? அட்டாக், அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அப்ப நீங்க பாருங்க, நம்முடைய பினான்சியல் அட்டாக் ஒண்ணு இருக்கு. பணத்து மேல கை வைப்பான். பணம் என்பது பிரதானமானதாக இல்லாவிட்டாலும் பணம் என்பது நம்முடைய வாழ்வாதாரங்களில் ஒன்று. பணம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் பிசாசு என்ன பண்ணுவோம், இந்த பணத்து மேல கை வைப்பான். என்ன, பணத்து மேல கை. ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்னா அதை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்வான், அவன் ட்ரை பண்றதை பார்க்கணும். அப்ப நீங்க பிசிக்கல், எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், பினான்சியல், மேரிட்டல், இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை சொல்லிட்டு போகலாம். அதுல சோர்வு வரும், வெக்ஸிங் வரும், ஒரு விரக்தி வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஒரு விரக்தி வரும், ஒரு சோர்வு வரும், ஒரு கிவிங் அப் மென்டாலிட்டி, போதும் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யும், அதுக்கு வரும். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், இனிமே உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இது எல்லாம் நீ நல்லா கவனிங்க, இதெல்லாம் பிசாசினுடைய தாக்குதல். அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் நான் சொல்லல, தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. Devil is not the only reason for all the problems that we have, but he is one of the main reasons. பிரதானமான காரியங்கள் ஒருத்தர். நம்ம தப்பு பண்ணிட்டு வர்ற விளைவுகளுக்கு பிசாசு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இயற்கையா நடக்கிற ஒன்றுக்கு பிசாசு சொல்லக்கூடாது. பட் he is one of the most important reasons. பிரதானமான காரியங்கள்ல அவன் ஒருத்தன் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த காஸ்டிங் ஆஃப் டீமன்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு பாஸ்டர்ஸ் அல்லது ஃபியூ லீடர்ஸ் இன் தி சர்ச் அல்லது இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட்ஸ். கிடையாது. நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இப்ப யாரு ஆண்டோடைய பிள்ளைகள்? பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட்ஸ், லீடர்ஸ் மட்டும் ஆண்டோடைய பிள்ளைகளா? இல்ல. தன் பாவங்களை அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த பை பொசிஷன் அந்த அத்தாரிட்டி வருது. இது பவர் கிடையாது, பவர் கிடையாது, இது அத்தாரிட்டி. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொன்னேன். பவர்ங்கிறது ஏதோ கண்ட்ரோலிங் சம்திங் அல்லது இன்ஃபுளுன்சிங் ஆன் சம்படி, அது பவர். ஆனா அத்தாரிட்டிங்கிறது இந்த லீகல் ஃபார்மல் ரைட். ஒரு பதவி அல்லது ஒரு நிலை, பொசிஷன் ஒருத்தருக்கு கொடுக்கிற. இவங்க பொறுப்பெடுக்கிறாங்க, ஹையர் அபிஷியல்ஸ் பொறுப்பெடுக்கிறாங்க. அவர் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்டா நம்ம செய்தித்தாள் வாசிக்கிறோம், கையெழுத்து போடுவாங்க. சரி, அப்ப என்னது, அந்த they have taken the responsibility, the position is given to them. அதுதான் அத்தாரிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்றோம், ஒரு 18 வீல் ட்ரக்கர் வருது, பயங்கர ஸ்பீடா வருது. அது ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு காக்கி பேண்ட், ஒரு தொப்பி போட்டு ஸ்டாப்னு போர்டு வச்சிருக்க ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிள் ஹைவேஸ்ல அதை நிறுத்துவாரு. அப்ப இந்த லாரிக்கு இருக்கிறது வந்து வல்லமை, பவர், இந்த இன்ஜின் ஹார்ஸ் பவர் இருக்கும். பட் இவருக்கு இருக்கிறது அந்த அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான். சோ நமக்கு நம்ம சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், படிக்காத ஆட்களா இருக்கலாம், ரொம்ப சாதாரண ஆட்களா இருக்கலாம், ரொம்ப விவரம் தெரியல நினைக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, நமக்கு பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கோம், பிசாசு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படிங்கிற லாங்குவேஜுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணி அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், கையில எடுக்கும் போது
நம்ம ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வா தருவார். அப்படி இருக்கிற இடங்களை நம்ம என்ன செய்வோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை சரீரத்திலேயோ மனதிலேயோ உணர்வுகளிலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ குடும்பங்களிலேயோ அந்த வேலை ஸ்தலங்களிலேயோ எங்களுடைய விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டு இந்த செய்தியை வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். அவருடைய மனதை கர்த்தர் தொடுவீராக, சிந்தையை நீ தரப்பீராக. நீர் ஒரு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் என்பதை விளங்கிக் கொள்கிற மனதை கர்த்தர் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.